வந்துட்டா எப்பவும் எதுலேயும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உங்க சிஸ்டர் அபி அவங்க ஹஸ்பண்ட் மேலேயும் மாமனார் மேலேயும் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை அவங்க வாபஸ் வாங்குவாங்கன்னு சொல்லி அவங்க மாமனாரும் மாமியாரும் ஸ்டேஷனுக்கு வராம அடம் பிடிக்கிறாங்க மேடம். உங்க சிஸ்டருக்கு வாபஸ் வாங்குறதுக்கு ஐடியா இருக்கா மேடம்? அப்படிலாம் எந்த ஐடியாவும் இல்லை இன்ஸ்பெக்டர். அதனால நீங்க தாராளமா உங்க டியூட்டியை பாருங்க. ஓகே மேடம். என்ன பாக்குறீங்க? கிளம்புங்க. கான்ஸ்டபிள் கூட்டிட்டு வாங்க. மேடம் ஒரு நிமிஷம் மேடம். ஈஸ்வரி, நான் சொல்றத கேளு. நான் பெங்களூர் போய் கதிரை பார்த்தேன். அவ வருஷா கூட அங்க இல்ல. ஓ அப்படியா? ஈஸ்வரி, நீ நம்புறியோ இல்லையோ இதுதான் உண்மை. கதிர் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கான். நான் அவங்கிட்ட நீ இங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க, ஆனா அங்க எல்லாரும் நீ வருஷா கூட இருக்கன்னு என்ன நம்பாம சந்தேகப்பட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். அதனால நீ உடனே கிளம்பி என் கூட வான்னு கூப்பிட்ட. அவன் வர முடியாதுன்னு சொல்லிட்டான், அப்படிதானே? ஆமா ஈஸ்வரி, ஆமா. அவன் அப்படி சொன்னதும் எனக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. என் பெல்ட்டை கழட்டி அவனை அடி அடின்னு அடிச்சு அவனை வெளுத்து விட்டுட்டேன். அப்படியும் அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் ஈஸ்வரி. அடடா சித்தப்பு, உன் கதையை படமா எடுத்தா 100 நாள் ஓடும். ஆனா தயவு செஞ்சு இந்த கதையை யாராவது ரோட்ல போவாங்க பத்தியா, அவங்கள்ட்ட போய் சொல்லு போ, எங்கள்கிட்ட சொல்லாத. இங்க பாரு, நான் ஒன்னும் கதை சொல்லல, நிஜத்தை தான் சொல்றேன். ஈஸ்வரி, அப்படியே நான் அவனை விடல ஈஸ்வரி. எப்படியாவது அவனை குண்டு கட்டா தூக்கி கார்ல போட்டு இங்க கொண்டு வந்துடணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ண. ஆனா அவன் என்ன இப்படி கம்பல் பண்ணி சென்னைக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா அங்க வந்து நான் ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்க மாட்டேன், செத்து போயிருவேன்னு சொல்லி என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டா ஈஸ்வரி. எப்ப அவன் அப்படி ஒரு வார்த்தைய சொன்னானோ அதுக்கப்புறம் அவனை அடிச்சு உதைச்சு இங்க கூட்டு வர்றதுக்கு எனக்கு மனசு வரல ஈஸ்வரி. அதனால வேற வழி இல்லாம அவனை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் ஈஸ்வரி. இப்போ நான் உங்ககிட்ட கேக்குறது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான். எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடு. நான் துர்காவை கூட்டு போய் துர்கா விட்டாவது பேச சொல்லி அவனை எப்படியாவது சமாதானப்படுத்தி நான் இங்க கூட்டு வந்துடுறேன் ஈஸ்வரி. ஈசு, இந்த மீச கதிரை விட ரொம்ப நல்லா நடிக்கிறாப்ல. நம்ம இவரை நம்பவே முடியாது. இங்க பாரு, அந்த கதிர் பையன் அந்த வருஷா பொண்ணோட தான் பெங்களூருக்குள்ளேயே நல்லா சுத்திக்கிட்டு தெரியுவான். மீசையும் மீச பொண்டாட்டியும் நீ உள்ளதுக்கு போடு. அம்மா அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சா இன்னைக்கு ராத்திரியே கிளம்பி தலைதறிக்க ஓடி வருவான் பாரு. ஆமாக்கா, சின்னையா சொல்றதான் சரி. இவங்க நல்லா பொய் சொல்றாங்க. நம்ம அபிக்கு துரோகம் பண்ற இவங்களெல்லாம் சும்மாவே விடாதீங்க. ஈஸ்வரி, இங்க யாரு என்ன சொன்னாலும் நீ காதுல போட்டுக்காத. எனக்கு 2 நாள் மட்டும் டைம் கொடு. உங்களுக்கு 2 நாள் இல்ல, 2 மணி நேரம் கூட டைம் கொடுக்க முடியாது. உங்களை லாக்அப்லயே வச்சாதான் கதிர் கதறிட்டே இங்க வருவான். மிஸ்டர் சக்தி, உங்க மருமக கொடுத்த கம்ப்ளைண்ட் படி உங்க பையன் தலைமறைவா இருக்கிறதுனால நான் இப்ப உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. கிளம்புங்க, கூட்டிட்டு வாங்க. மேடம், ஐயோ எங்க? மேடம் ஒரு நிமிஷம் மேடம். உன் மாமனாரை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க, நீ பாத்துட்டு இருக்க. தயவு செஞ்சு அவர் எந்த தப்பு செய்யலன்னு சொல்லு அபி. மேடம் சொல்லு அபி, அவங்க கிட்ட சொல்லு. இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க சார். ஐயோ மேடம், இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம். கொஞ்சமாவது நீங்க போட்டிருக்கிற யூனிஃபார்முக்கு மனசாட்சியோட நடந்துக்குங்க. இந்த ஈஸ்வரி கீ கொடுத்த பொம்மை மாதிரி ஆடாதீங்க. என்ன என்ன முறைக்கிற? சக்தி அண்ணா கிட்ட கதிர் அவனை கட்டாயப்படுத்தி சென்னை கூட்டிட்டு போனா செத்துருவன்னு சொல்லி மிரட்டி இருக்கான். அவன் அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் ஒரு அப்பாவா அவரால என்னதான் பண்ண முடியும்? நீ செத்தா சாவுடான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இங்க தூக்கிட்டு வரணும்னு சொல்லி நீ நினைக்கிறியா? சொல்லு.
இங்க பாரு, எந்த அப்பா அம்மாவும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நீ செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே பொணமா தூக்கிட்டு வரணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. நீ அதை தான் எதிர்பார்க்கறியா? உனக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லையா? இப்படி நடந்துக்கிற? ஏய், ஈவு இறக்கத்தை பத்திலாம் நீ பேசுறியா? உனக்கு அந்த வார்த்தைகளை என்ன அர்த்தம்னா அது தெரியுமா? இங்க கல்யாண நாள் அதுமா எல்லாரையும் கேக்ல விஷத்தை வச்சு கொல்ல பாத்தியே, அதுக்கு என்ன பேரு? ஈவிரக்கமா? இந்த விஷயத்துல தேவையில்லாம தலையிட்டு என்கிட்ட செமையா வாங்கி கட்டிக்காத. வாய மூடிக்கிட்டு ஓரமா ஒதுங்கி நின்னு வேடிக்கை மட்டும் பாத்துட்டு போ. இல்லனா இல்லனா என்ன? இல்லனா என்ன பண்ணுவ? இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் மிரட்டல. என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? கதிர பெங்களூருக்கு அனுப்பி வர்ஷா வீட்ல தங்க வச்சு அவனுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறது நீதான்னு சொல்லி உன்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ள வச்சிருவேன். ஜெயில் லாக்அப் இழுக்குதா ஒண்ணு? ஜெயில் லாக்அப்ப பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? இல்ல உனக்கு ஜெயில பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? எதுவா இருந்தாலும் தயங்காம தாராளமா சொல்லு. உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன்.